அடிப்படை வசதிகள் இன்றி அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து திமுக அரசு பொதுமக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலைய பணிகள் முழுமையாக முடிவடையும் முன்பே அதற்கு கலைஞர் பெயர் பேருந்து நிலையம் என்று ஸ்டிக்கர் ஒட்டி அவசர கதியில் திமுக அரசு திறந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் நகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் வசதி இல்லாமல் பொதுமக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கே சென்றடைய முடியவில்லை என்று கூறியுள்ளார். பேருந்து நிலையத்திற்குள் உணவக வசதி, ஏடிஎம் வசதி, குடிநீர், தேநீர் நிலையங்கள் உள்ளிட்ட எவ்விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எனவே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும், மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி பயணிகளின் மனநிறைவுடன் பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.